ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த பிளேஸ் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டோஹாலேருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ரீச் ஆனோடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உம்பா பீச்சுன்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்குது. அதோட விலாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது தூரமாக பாருங்கள், நமக்கு வந்து கடலை வந்து கொஞ்சம் ரீச் பண்ணிட்டோம். அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், அப்படியே பலன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கடல் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் வந்து போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி தான் வந்து இந்த பிளேஸில் போகிறோம். கூகுள் ரூட் வந்து காட்டுற வழியாகவே அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த சைடில் வந்து தூரமாக பார்க்கும்போது வந்து ஒரு பீச் ஏரியா வந்து தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதுதான் வந்து நம்ம போகிற பீச்சுன்னு நினச்சோம். அங்கேயும் கொஞ்சம் வந்து கார்லாம் நிறையா இருந்துச்சு பீச்சில். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் போகிற ரூட்லேயும் வந்து நிறைய கார் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்படியே கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பீச்சை வந்து நாங்கள் ரீச் ஆனோம். இது என்ன பில்டிங் தெரில, ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது போல் அங்கே. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் லைட்டாக டைவர்ட் பண்ணி போனோன்னா ஒரு பீச் வந்துருச்சு. பீச் கிட்ட போயாச்சு நம்ம. நிறைய பேர் வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டே தான் வந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி சைடில் வந்து கிரில்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயாவது உட்கார முடியுமா என்னன்னு சொல்லிட்டு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கு இடையில வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. சரி, நம்ம அப்போது வந்து அந்த இன்னொரு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த பீச்சுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்தே அப்படியே நம்ம டேர்ன் பண்ணோன்னா நம்ம வர்ற வழியிலே ஒரு கட்டிங் வரும். அதில் இறங்கி அப்படியே போனாலே போதும், அந்த ரூட்டு தான். ஸோ இந்த பார்த்தீங்களா, அப்படியே இங்கனுக்குள்ளே நம்ம திரும்பி அப்படியே வந்து ரோட்டில் வந்து அப்படியே டைவர்ட் எடுக்க வேண்டியதான். அப்படியே நேராக போனோன்னா நமக்கு அந்த பீச் வரும். நிறைய பேர் இந்த ரூட் வழியாகவும் வர்றாங்க பாருங்கள். நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். ரெண்டுமே வந்து சேம் பீச் தான். ஆனால் அந்த ரூட்டில் போனால் அந்த பீச் வரும் போல், இந்த சைடில் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணால் இந்த பீச், அவ்வளோதான். நிறைய பாதை இருக்குது, எந்த பாதையில் ஃபாலோ பண்ணி போகனே தெரியலை. சரி, நாங்களாம் ஒரு ரூட்டில் வந்து அப்படியே நிறைய கார் போயிட்டு வந்த பாதை மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு பாதையில் போனோம். ஃபைனலி எப்படியோ வந்து நம்ம பீச்சை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பீச் கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா சைட்லேயுமே நிறைய கார் இருக்குது. ஓரளவுக்கு ஆளு கூட்டம் இருக்க தான் செய்யுது, ஏன்னா வந்து வீக்கெண்ட்னால. நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்தோம் இங்கே. இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து 1 டே தான் லீவு. ஸோ அந்த டைம்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு இந்த மாதிரி நிறைய பீச் பக்கத்தில் நிறைய பீச்சஸ் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு பீச்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். கொஞ்சம் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு சிலர் வந்து 2 டேஸ் அந்த மாதிரி லீவ் இருக்கிறவங்களாம் வந்து கேம்பிங்லாம் போடுவாங்க. டென்ட்டு போட்டு க்ரில் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியும் என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே சன்செட் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இருட்டதுக்குள்ளே கிளம்பிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த சைடு ரூட்டு வேறு தெரியாதுல்ல, அதனால் கொஞ்சம் இருட்டதுக்குள்ளேயே வந்து நாங்கள் கிளம்பிடுவோம்.
நிறைய பக்கத்துலலாம் யாருமே இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஆளுங்க இருந்தாங்க. அதனால் நாங்களும் ஒரு சென்டரில் வந்து நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்குது. இந்த சைட்லேயும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கார் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இங்கே வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய சங்கு இதெல்லாம் வந்து சிப்பியெல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் வந்து நைட் நேரத்தில் தண்ணி அதிகமாக வரும் போல். இந்த சைடில் வந்து நிறையா இருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டோம். அப்படியே வந்து கடலுக்குள்ளே இறங்கியாச்சு கொஞ்சம் இல்லை, ஏன்னா சன்செட் ஆகிற டைமு. அதனால் சரி கொஞ்சம் நேரம் வந்து கடலுக்குள்ளே இருப்போம்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் நல்ல சேரை போட்டு உட்காந்தாச்சு. நான் மட்டும் இந்த சிப்பியெல்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். தண்ணிக்குள்ளே போய் இறங்கி நின்றுட்டு இருந்தேன். இதில் பாருங்கள் மீன் நண்டெல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. மீன் தூண்டில் போட்டிருக்காங்க, தெரியுதான்னு தெரில வீடியோவில். மீனுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு அண்ணா வந்து நண்டு ஏதோ பிடிச்சிட்டு அதில் எடுத்துகிட்டு வராங்க அந்த பாக்ஸில். நாங்கள் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தூரத்தில் வந்து ஒரு போட்டு, அதில் வந்து அங்கேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்துச்சு. நாங்கள் கூட என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோம். என்னென்னா இன்ஜின் ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் போட்டில். அதனால் வந்து இறங்கி பசங்களாம் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே என்னோடய சீலைன் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நான் இங்கே வந்து பீச்செல்லாம் வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில பீச் வந்து. ஸோ அது மாதிரி தான் இந்த பீச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இறங்கிட்டு தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏறி நின்றுட்டு காற்றுல அப்படியே தள்ளி ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க நாங்கள் கிளம்பும்போது. சன்செட் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதை எப்படின்னா ஷார்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டேன். அதனால தான் கொஞ்சம் கிளியராக தெரியல. ஆனால் செம்ம அழகாக இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக வேறு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ரிலாக்ஸிங்காகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். சேனல் பார்க்குற கத்தார் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். பக்கத்தில் வந்து எந்த கடையோ எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸும் ஒரு டீயும் வந்து ஃப்ளாஸ்கில் எப்போயுமே எந்த பீச் போனாலும் நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணி வர்றதுனால பக்கத்துலலாம் வந்து கடை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸோ டீயோ எதானாலும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கேம்பிங் பண்ணுவாங்க, கிரில் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.